நாம் அணிந்திருக்கும் ஆடைகள் நம் சரீரத்தை விட்டு கழன்றி விழும் பொழுது எப்படி நம் கைகள் விரைவாக சென்று அதை தாங்கி பிடிக்கிறதோ அதே போலதான் உண்மையான நட்பு இருக்க வேண்டும். யோனாத்தான் தன்னை நேசித்ததை போல தாவீதை நேசித்ததினால்தான் தன்னுடைய அரச குலத்து அங்கியையும் வில்லையும் பட்டயத்தையும் தாவீதுக்கு அளித்து தன் தகப்பன் சவுல் தாவீதை கொல்ல நினைத்ததையும் அவருக்கு தெரிவித்து அவரை தப்புவித்தார். அவருடைய இடத்தையும் உரிமையையும் தாவீதுக்கு கொடுத்தார். இங்க யோனாத்தான் தாவீதினுடைய நட்பு மிகவும் ஆழமானது என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. அதே போலதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் கொண்ட அன்பினாலே பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவத்தை சுமந்தார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பை தந்தார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம் ஜீவனை அவர் மீட்டு கொண்டார். சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கின்ற அன்பிலும் அதிகமான அன்பு இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி, அதனால்தான் தேவன் நம்மளை பார்த்து என் சிநேகிதர்களே என்று சொல்லுகிறார்.